வணக்கம். ஜனனி ஜென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகளோ சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியனாம் இலக்கிய இதே ஜென்மபதி அறியோம் நம்ம பகவதே காளி பத்திரகாளி ராராவா வாட்டம் குறுக்கம்பட்டு சிவாய் நம குருவாய் வருவாய் அல்வாய் குகனை போற்றி. காலபுருஷ சக்கரத்துக்கு தனுசு ராசி 9வது ராசிங்க, குருவுடைய ராசி. அதாவது குரு 9-12 அதிபதி, ராசிநாதன் குரு 9-12 அதிபதி. குருவுடைய வீட்டில் மாந்தி உட்கார்ந்து என்ன நடக்கும்? அசரர் குரு தேவர் குரு மாதிரி. குருங்கிறவர் தேவகுருவுங்க. அங்கே போய் மாந்தி உட்காந்தா அதாவது என்ன சொல்கிறதுனாங்க, நல்லா ஐரூட்டில் போய் நீச்சல், அதாவது மாதாரி உட்காந்த மாதிரி. உதாரணம் அப்படி வந்துங்கன்னா சுபக்கோள் இருக்க வீட்டில் பாவக்கோள் போய் உட்கார்றது தப்பு. அவங்க போய் மாந்தி உட்கார்ந்தா இது என்னென்னா, மாந்தி உட்கார்ந்துருக்க இடம் பாவப்பட்ட இடங்கள், எல்லாம் பார்க்கப்பட்ட இடங்கள் எல்லாமே துரோகமாக தான் இருக்குது. அப்போது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த குரு எப்பேற்பட்டவர், ராசிநாதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு பார்த்தோம். ராசி ரீதியாகவே குரு கடகத்தில் உச்சமுங்க, மகரத்தில் நீச்சம், அந்த தனுசில் ஆச்சு, மீனத்துலேயும் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி குரு ஆட்சி உச்சமாகவோ பவர்ஃபுல்லான அமைப்பில் உட்கார்ந்தாருன்னா இந்த கெடுபலன் நடக்காது. அப்போ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு 5ல் ரிஷபத்தில் உட்காந்து ராசியை, குரு மிதனத்தில் உட்காந்து 7ஆம் பார்வையை தனுசு பார்த்தாலே அந்த கெடுபலன் நடக்காது. குரு மாந்தி பார்த்தாலே அந்த கெடுபலன் நடக்காது. ஆனால் அப்படி பார்க்கல, எந்த பாவகிரகம் பார்க்கல, தனுசில் மாந்தி உட்காந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் சம்மந்தமான பிரச்சனை 100% இருக்குங்க. அதாவது நல்லா இருப்பாங்க, பூஸ்டாக இருப்பாங்க. பட்டு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல், எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல், அதாவது ஜடம் திடம் திரவியம்ங்கிறமில்லைங்க, அந்த மாதிரி ஜடமாக இருப்பாங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய விதி. அதிலிருந்து ரெக்கவரி ஆகி நாம் ரீச் ஆகணும் அப்படின்னாங்க மாந்தி சம்மந்தமான கோயில். அதாவது மாந்தி சம்மந்தமாக அது இதுக்கெல்லாம் கண்டிப்பாக திருவாலங்காடு, அரக்கோணம், சென்னையாக தான் போகணும். அங்கே போய்க்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய காரிய நிமித்தமாகவும் மிகப்பெரிய வெற்றியும் தரக்கூடிய மாந்தியாக நம்மளுக்கு உருவெடுத்துக்கும். மாந்தியே லக்னாதிபதியாக உட்காந்துங்க 5, 7, 9 பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ மாந்தி குருவுடைய பலனை செய்யக்கூடிய யோகம் வந்துட்டால், ராசிநாதன் ஆட்சியாக உட்காந்தா எல்லாமே நல்லதே நடக்கும். அதுதான் பாயிண்ட்டு. யோக திசையாக இருந்ததுன்னா யோகம் 100% நடக்கும். சாதகமாக இல்லை பாதகாதிபதி திசைனா கொஞ்சம் கெடுபலன் 50% நடந்தால் அதுலேயும் யோகம் நடக்கும். அந்த மாதிரி மாந்தி நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, கெடுதல் ரெண்டுமே நேர்மறையானதாக தான் நடக்கும். இதுக்குண்டான சமாச்சாரங்கள், அதாவது மாந்தி, அதாவது ஜோசியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜோசியர் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். மாந்தி அங்கே இருந்தால் என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாவலன்னு பார்த்து அதுக்குண்டான விடையை தரக்கூடியது ஜோசியத்தில் நாம் தெளிவுபடுத்தலாம். ஜோசியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.